So, good morning everyone. So, இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வர கிளாஸ் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி குரூப் 2க்காக டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ஆல்ரெடி எடுத்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் போட்டிருக்கோம். இது டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். டெஸ்ட் 3யோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 1 to 15 அண்ட் பாலிட்டி பார்ட் 1. ஸோ பார்ட் 1 ஆஃப் த பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்ட் 1 உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் த ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் அதை பற்றி பார்க்க போகிறோம். தென் ஆப்டிடியூட் அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸை தனியாக டீல் பண்ணுவோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாலிட்டி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ கோயிங் டு த ஃபஸ்ட் கொஷின், which of the following organization planned to telecast the Mahatma Gandhi live shows அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we all know அக்டோபர் 2 மகாத்மா காந்தியோட காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 150th birth anniversary of our father of our nation. ஸோ இவரோட லைவ் ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷன் யார் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் யுனெஸ்கோ அண்ட் தூர்தர்ஷன். ஸோ கோயிங் டு த ஆன்சர், இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா காந்திஜியோட ரேர் ஆடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபீச்சர் பண்ணி ஒரு 1 hour டெலிவிஷன் ப்ரோக்ராமை வந்து யுனெஸ்கோவும் தூர்தர்ஷனும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது அக்டோபர் 1 அண்ட் அக்டோபர் 2 2 நாளும் வந்து இவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது பைலிங்குவல் ப்ரோக்ராம். மேபி கொஷின்ஸில் இப்படியும் கேட்கலாம், இது பைலிங்குவலா ஒரு மோனோலிங்குவல் அப்படின்னு கேட்கலாம். இது பைலிங்குவல் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையும் எடுக்கப்பட்டது. ஸோ காந்திஜியோட இந்த ஒரு பொக்கிஷமான நினைவுகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து ரீப்ளே பண்ணாங்க. ஸோ இது யாருன்னா யுனெஸ்கோ அண்ட் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்டோட ஒரு யூனிட். ஸோ அவங்களும் யுனெஸ்கோவும் சேர்ந்து இந்த ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which of the following state launched plans for plastic campaign? ஸோ பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் கேம்பெயினை தொடங்கின ஸ்டேட் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா we can know this. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, அசாம். ஸோ பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we can get the cloth bag. ஸோ அசாமில் வந்து பிளான் ஃபார் பிளாஸ்டிக் கேம்பெயினை இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு கலெக்ட் அண்ட் ரிமூவ் த பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் தர் ஹவுசஸ், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இங்கே முக்கியமாக நோட் டவுன் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வெறும் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் இல்லை. ஆல் த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக அசாம் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். இது மூலயமா என்ன கிடைக்கும், என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மூலயமா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்களுக்கு நிறைய கிளாத் பேக் ஆர்டர்ஸ் கொடுத்து ஸோ அதை வாங்கி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். ஸோ ஒரு பக்கம் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் எல்லாமும் ரெடியாச்சு, இன்னொரு பக்கம் வந்து பிளாஸ்டிக்கும் வந்து நம்ம சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காச்சு. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் வந்து இங்கே என்ஷூர் பண்ணப்படுது. ஸோ பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் கேம்பெயினை யார் கொண்டு வந்தா அப்படின்னா இட்ஸ் அசாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 70th நேஷ்னல் டே செலிப்ரேட்டட் இன் சைனா. ஸோ இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட், ஆனாலும் நம்ம வந்து ஜஸ்ட் டு நோ திஸ். சைனாவோட 70வது தேசிய தினம், இந்த தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 1. இட்ஸ் அ பக்கா ஃபேக்சுவல் கொஷின். ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அக்டோபர் 1 70th நேஷ்னல் டே ஆஃப் சைனா. நெக்ஸ்ட் கொஷின், இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ ரீசெண்டான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை நிதி ஆயோக். ஸ்டேட்மெண்ட் 2, கேரளா இஸ் டாப்ட் இன் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணது நிதி ஆயோக். இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா கேரளா தான் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் both the statements are right. The answer is option C is the right answer. So இதை பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸை வந்து டெவலப் பண்ணது எதுக்காக அப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதை தாண்டி இந்த இண்டெக்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் சிஸ்டத்தோட ஸ்ட்ரென்த் அண்டு வீக்னஸஸாக வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னென்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிதி ஆயோக் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு
ஸ்கூல்ஸ் வந்து தன்னோட தரத்தை உயர்த்திக்கும். ஸோ இதில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் டாப் வந்தது கேரளா. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஓவரால் டாப் வந்தது கேரளா. இது எதுக்காகனா எல்லா ஸ்கூல்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். Who heads the National Crisis Management Committee? நேஷ்னல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நேஷ்னல் அப்படின்னா தேசிய அளவு, கிரைசிஸ் அப்படின்னா இங்கே டிசாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேசிய அளவில் டிசாஸ்டர் வந்தால் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற கமிட்டிக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரி யார் அப்படின்னா ஹையஸ்ட் போஸ்டிங் பை அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் இந்தியன் கேபினெட்டுக்கு செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ நேஷ்னல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்ற கமிட்டியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு செட்டப் பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டியிலேருந்து ரிலீஃப் மெஷர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் உடனே நடக்கிறதுக்கு எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கமிட்டி தான் நேஷ்னல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியை யார் ஹெட் பண்ணுறா அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ விச் ஆஃப் ஃபாலோயிங் பேங்க் ஆத்தரைஸ் டு செல் எலக்டோரல் பாண்ட்ஸ்? எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள். இந்த பத்திரங்களை விற்பனை செய்கிறதுக்கு யார் வந்து அங்கீகாரம் பெற்ற வங்கி அப்படின்னு கேட்குறாங்க. யார்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் எலக்டோரல் பாண்ட்ஸை விற்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் எலக்டோரல் பாண்ட்ஸ்னால் என்ன, அதை ஏன் விற்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றது எதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னா கேஷ் டொனேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். ஸோ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் நம்ம ஒரு கட்சி வளரணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த அரசியல் கட்சிக்கு நம்ம நேரடியாக பார்த்து டொனேஷன் கொடுத்த காலம்லாம் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம டொனேஷன் கொடுக்கணுன்னாலும் எலக்டோரல் பாண்ட் மூலயமா தான் கொடுக்க முடியும். எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு பணம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பேங்க்கில் பணத்தை கொடுத்து அந்த பேங்க் உங்களுக்கு திரும்ப செக் மாதிரி ஒரு பாண்ட் கொடுக்கும். அந்த பாண்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கட்சிகளில் கொடுக்கணும். அந்த கட்சி அந்த பாண்டை எடுத்துகிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க பணத்தை வாங்கிப்பாங்க. ஸோ நார்மலாக செக் டிடி இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே ப்ராசஸில் இப்போ பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லா பேங்க்லேயும் விற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஸ்கீம் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து எனி இந்தியன் சிட்டிசன் ஆர் எனி இந்தியன் கம்பெனிஸ் வந்து வாங்கி இதை வந்து கட்சிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பார்ட்டி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதாது, லோக்சபா லாஸ்ட்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் அட்லீஸ்ட் 1% ஓட்டாவது அவங்க வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எலக்டோரல் பாண்டை வாங்குற அளவுக்கு தகுதி இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் எலக்டோரல் பாண்ட் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட எலக்டோரல் பாண்ட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னா அந்த கட்சி ஒரு எலக்டோரல் அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி இருந்தால் ஸோ பிஜேபி கட்சி ஒரு எலக்டோரல் அக்கௌண்ட்டை வந்து எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணிக்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இந்த மாதிரி வந்து தன்னோட எலக்டோரல் அக்கௌண்ட்டை எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கிட்டு போய் கொடுத்து அதை பணமாக தன்னோட அக்கௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட் வருஷம் ஃபுல்லாக விற்குமா அப்படின்னு கேட்டேன்னா நோ. ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு மட்டும்தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் யாரெல்லாம் வந்து அலாட்டட், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா என்ன, இது எந்த பேங்க்கில் விற்கணும், எஸ்பிஐயில் மட்டும்தான் விற்கும். ஸோ இதை நம்ம பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி இது எலக்டோரல் பாண்டில் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தன்னோட எலக்டோரல் அக்கௌண்ட்டில் போய் அதை டெபாசிட் பண்ணி பணத்தை பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்களோட பாலிட்டிக்ஸ் ஒர்க்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஐடியா. So next question, it's a straight factual question. Which of the following organization or jointly established the Intergovernmental Panel on Climate Change? So Intergovernmental Panel on Climate Change இந்த பேனலை யாரெல்லாம் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் UNEP அண்ட் WMO. ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பேனல் எதுக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அந்த பருவநிலை மாற்றங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்றத அடிக்கடி ஸ்டேட்டஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ
this is also one of the important and burning issue in the right time. So which of the following country organization related to right to be forgotten privacy law? So right to be forgotten privacy law இதை எந்த country initiate பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி you have to know this. right to be forgotten அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனுஷனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருப்போம். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிவில் ரைட்டாக கொடுத்து, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக எல்லா டெக்னிக்கல் ஜெயின்ஸும் மறந்துடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இன்ஃபர்மேஷனை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கே தெரியாமல் அவங்க ஹோல்ட் பண்ணி என்ன மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் என்னோட உரிமை அப்படின்றதுனால அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க ஆப்பில் நான் போட்டிருந்தாலும் அவங்க அதை உடனே மறந்துடணும், அப்படின்னா டெலீட் பண்ணிடணும். இதுதான் ரைட் டு இரேஷர். ஸோ இதை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன், EU. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் கீழே இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே அந்த சிட்டிசன்ஸ் எல்லாருமே இனிமேல் இந்த ப்ரைவசி லாவால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட போகிறாங்க. ஸோ இது அவங்களோட ஒரு ரைட் டு ப்ரைவசியில் அவங்க எடுத்திருக்க ஒரு முக்கியமான ஸ்டெப். இன்றைக்கி எவ்வளோ சைபர் அட்டாக்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பெகாசஸ் அப்படின்ற மால்வேர் அட்டாக் நடந்தது வாட்ஸ்அப் மூலமா. ஸோ இதிலேருந்தெல்லாம் தன்னோட சிட்டிசன்ஸை காப்பாற்றுறதுக்கு யூரோப்பியன் யூனியன் எடுத்த ஒரு ரைட் ஸ்டெப் தான் இது ரைட் டு ஃபர்கட்டன் ப்ரைவசி லா. So moving on to next question, who became the first girl student to win the President of India prize? So President of India prize ஜெயிச்ச first girl student யார் அப்படின்னு கேட்குறாங்க. she is none other than கவிதா கோபால். ஸோ என்ன இது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கவிதா கோபால் அப்படின்ற ஸ்டூடெண்ட் IIT மெட்ராஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கு ரீசெண்டாக President of India prize கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா CGPA, ஸோ கிராஸ் பர்சன்டேஜ் வந்து 9.95 அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பிடெக் சிஎஸ்சியில். ஸோ அதுக்காக அவங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ப்ரைஸ், அதோடு சேர்த்து பாரத் ரத்னா எம் விஸ்வேஸ்வர் ஐயா மெமோரியல் ப்ரைஸ் அண்ட் வி ரவிச்சந்திரன் மெமோரியல் ப்ரைஸ், இந்த 2 ப்ரைஸும் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட் டு வின் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட்? அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. ஸோ அட்வான்ஸ் அப்படின்னா முன்கூட்டியே, ப்ரைஸிங் அப்படின்னா வந்து பணம், அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ளே நடந்த ஒப்பந்தம். ஸோ முன்கூட்டியே விலை ஒப்பந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஆன்சர் A, ஆப்ஷன் A, an agreement between the taxpayer and tax authority. நம்ம டேக்ஸ் பே பண்ணுற ஒவ்வொரு சிட்டிசன் அண்ட் கார்ப்பரேஷனுக்கும் டேக்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னா வந்து ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நடுவில் நடத்தப்படுற அக்ரிமெண்ட் தான் அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வருமானம் எவ்வளோ அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ தான் பே பண்ணுவோம் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வருஷம் நான் வந்து 40 லட்சம் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து 4 லட்சம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், ஸோ அந்த 4 லட்சம் வந்து நான் முன்கூட்டியே வந்து இவ்வளோ நான் கட்ட போகிறேன் அப்படின்றத அக்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ ஏற்றத்தாழ்வு எது இருந்தாலும் நான் வந்து வெறும் 4 லட்சம் கட்டினா போதும், அந்த ஒரு ஸ்டெப் தான் அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட். ஸோ இது மூலயமா ஏகப்பட்ட டேக்ஸ் வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து வருமானத்தையும் தாண்டி ஒரு ப்ராப்பரான க்ளீன் ஸ்டேட்டாக வந்து நம்மளோட ஸ்டேட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் கொஷின். D28 ஐஸ்பர்க் அப்படின்றது ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அண்டார்டிகா. ஸோ D28 ஐஸ்பர்க் எதுக்காக அப்படின்னா வந்து இது வந்து ரீசெண்டாக தன்னோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. பனிப்பாறை உருக்கம் அதிகமாக இருக்கிறது அண்டார்டிகாவில் இது இருக்குது. ஸோ தன்னோட பனிப்பாறை சுற்றுச்சூழல் பாதிப்பினால் ரொம்ப வேகமாக வந்து கரைஞ்சிட்டே வருது. இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஐஸ்பர்கை வந்து மேப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது அண்டார்டிகாவில் இருக்குது. ஸோ which of the following introduce brand new crackers to reduce the environmental pollution? ஸோ environmental pollution குறைக்கிறதுக்கான புது வகையான கிராக்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் CSIR. ஸோ ப்ரிப்ரேஷனில் ஒரு 6 to 7 months ஆல்ரெடி இருந்த எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் புதுசாக க்ரீன் கிராக்கர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கிராக்கர்ஸோட திங் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ சவுண்ட் எமிட்டிங் கிராக்கர்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ், சக்கரா, ஸோ ஸ்பார்க்கிள்ஸ், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷனே ஏற்படுத்தாத அளவுக்கு என்விரான்மெண்ட் சேஃப்டியை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்கியிருக்காங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இது. ஸோ இதை பற்றியான நியூஸ் எங்கே வந்தாலும் ஹாவ் அ லுக் ஆன் இட். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின்.
வேர் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேஸ்ட் கிளினிக் கோயிங் டு செட்டப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவிலே முதலியாக வேஸ்ட் கிளினிக் எங்கே இருக்குது, எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்கே அப்படின்னா போபால். ஸோ போபால் முனிசிபல் கார்பரேஷனும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் 2 பேரும் சேர்ந்து வேஸ்ட் கிளினிக்கை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் வேஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போன டிவி, ரிமோட், செல்ஃபோன்ஸ், இதையும் தாண்டி வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஐடி ஃபிர்ம்ஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து செக்ரிகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை டிஸ்போசலும் வந்து பண்ணுறாங்க. போத் ஹவுஸ் ஹோல்ட் நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தும் கமர்ஷியல் யூனிட்ஸ் இது 2த்துலேருந்தும் எடுத்து இதை க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வேஸ்ட் கிளினிக் போபாலில் ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா போபால் முனிசிபல் கார்பரேஷனும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும். So next one, India conduct nomadic elephant exercise with which of the following countries அப்படின்னு கேட்குறாங்க. மங்கோலியா. நொமாடிக் எலஃபண்ட் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸை இந்தியாவும் வேறு எந்த கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா மங்கோலியா. இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து நொமாடிக் எலஃபண்ட் அப்படின்ற எக்ஸசைஸை பண்ணுறாங்க. ஸோ நொமாடிக் எலஃபண்ட் அப்படின்னா பழங்காலத்து எலஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்துலேருந்து வந்த எலஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆஃப்ரிக்காவை வந்து குறிக்கும். யானைகள் அப்படின்னாலே ஆஃப்ரிக்கா. ஸோ அதை வச்சு ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா வந்து மங்கோலியன். ஸோ மங்கோலியாவும் இந்தியாவும் சேர்ந்து நொமாடிக் எலஃபண்ட் அப்படின்ற எக்ஸசைஸை இது பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தண்ட் சேவா அப்படின்றது எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் சி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் ஓரல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். தண்ட் சேவா அப்படின்றது ஓரல் ஹெல்த்தை இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டென்டல் ஹெல்த். ஸோ தண்ட் சேவாவை பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். தண்ட் சேவா அப்படின்னா என்னென்னா நம்ம ஓரல் ஹெல்த்தோ பற்றின இன்ஃபர்மேஷனை வெப்சைட்டில், மொபைல் அப்ளிகேஷனில், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லேயும் நம்மளோட ஓரல் ஹெல்த்தை, நம்மளோட வாய்வழி நோய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி க்யூர் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் எய்ம்ஸும், ஸோ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸும் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் 2 பேரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம். இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிமம் ஓரல் ஹெல்த், நம்மளோட ஓரல் ஹெல்த்தை ஆப்டிமமாக வச்சுருக்கணும். இதுக்கான டூல்ஸ், நாலேஜ் இது எல்லாத்தையுமே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பப்ளிக்கு வந்து டைம்லி அட்வைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி எல்லாரோட ஓரல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஐடியா. ஸோ தண்ட் சேவா அப்படின்னா ஃபார் அ டென்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், யூத் கோ லேப் அப்படின்றத யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூத் கோ லேப்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூத் கோ லேப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா யூத் லெட் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த யூத் கோ லேப் மூலயமா சோஷியலாக வந்து இருக்கிற நிறைய சேலஞ்சஸை, புது புது இன்னோவேஷன்ஸை கண்டுபிடிச்சி ஸோ இந்த இன்னோவேஷன் மூலயமா அந்த சேலஞ்சஸை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட்டு செக்ரிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து வேஸ்ட்டு செக்ரிகேஷனையும் தாண்டி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி புது புது சோஷியல் சேலஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்னோவேஷன் ஐடியாஸை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்கு மானிட்டரி ரிவார்டும் இருக்குது. ஸோ இது யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா அடல் இன்னோவேஷன் மிஷன், நித்தி ஆயோக் அண்ட் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா 3 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ண யூத் கோ லேப். Next one, which of the rank is India in the global competitiveness index? ஸோ சர்வதேச போட்டித்திறன் குறியீடு, இந்த குறியீட்டில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் 68. ஸோ குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் மைக்ரோ பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ். இந்த ரிப்போர்ட் மூலயமா சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட எபிலிட்டியை எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ இந்தியா இதில் 68th ரேங்க்கில் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின். ஸோ who heads the panel to recommend the privatization of Indian Railway? ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ பிக்கஸ்ட் பப்ளிக் செக்டர் யூனிட். ஏன்னா இது இன்னும் கவர்மெண்ட் கைவசம் இருக்குது. இந்த ரயில்வேஸை ப்ரைவேட்டைஸ் பண்ண, அதாவது ப்ரைவேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டோட
இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு எந்த பேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமிதாப் காந்த் அப்படின்றவரோட பேனல் தான் வந்து இந்தியன் ரயில்வேஸை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியாக இருக்குது. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷனை வச்சு ஃபர்தராக எப்படியெல்லாம் வந்து இந்தியன் ரயில்வேஸை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் ரிலேட்டட் டு. ஸோ ஆரோக்கியஸ்ரீ அப்படின்ற ஸ்கீம் வந்து எதுக்கு ரிலேட்டடான ஸ்கீம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத்தையும் ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீமையும் ஒன்றா சேர்த்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து காஸ்ட் ஃப்ரீ, அதாவது எல்லாமே ஃப்ரீ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆயுஷ்மான் பாரத்தோடு சேர்ந்து லிங்க் பண்ண ஒரு ஹெல்த் ஸ்கீம் தான் ஆரோக்கியஸ்ரீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் கிரீன் வால் ஆஃப் இந்தியா வில் பி எஸ்டாப்ளிஷ். இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ கிரீன் வால் ஆஃப் இந்தியா அப்படின்றத எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிட்வீன் த போர்பந்தர் அண்ட் பானிபட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரேட் கிரீன் வால் ஆஃப் இந்தியா அப்படின்றது போர்பந்தர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குஜராத், அண்ட் பானிபட் டெல்லி ஹரியானா கிட்டே இருக்குது. ஸோ இந்த குஜராத்துக்கும் டெல்லி ஹரியானா பார்டர் கிட்டேயும் 5 கிலோமீட்டர் வைடில் 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு க்ரீன் பெல்ட்டை உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த க்ரீன் பெல்ட் எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெசர்டிஃபிகேஷன். கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பாலைவனமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாலைவனம் ஆகாமல் அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ரீன் பெல்ட் 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு மரம் செடிகளை வந்து கவர்மெண்ட் நட போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been confirmed the most effective ஸ்வச்சதா அம்பாசிடர். ஸோ தூய்மை திட்டத்துக்கான மிகவும் திறன்மிக்க தூதர் அப்படின்ற அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்வச்சதா அம்பாசிடர் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகப்படியான ஈடுபாடு, ஸோ அதிகப்படியான எஃபெக்ட்ஃபுல்லாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காகவும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்காகவும் இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ நார்மல் திங். ஃப்ளோரல் ஃபெஸ்டிவலான பத்துக்கம்மா அப்படின்ற ஒரு மலர் திருவிழா எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது தெலுங்கானா. ஸோ ரீசெண்டாக தெலுங்கானாவோட கவர்னரான மிஸ்ஸஸ் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட தலைமையில் இந்த வருஷம் இந்த ஃபெஸ்டிவல் நடந்தது. நம்ம சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் பத்துக்கம்மா அப்படின்றது தெலுங்கானாவில் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்வச் பாரத் திவாஸ். ஸோ தூய்மை இந்தியாவோட வெற்றி நாள் அப்படின்றத எந்த சிட்டியில் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் இன் அகமதாபாத், அதாவது குஜராத். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் திவாஸ் டேவை அகமதாபாத்தில் செலிப்ரேட் பண்ணாங்க. அது எந்த நாள் அப்படின்னா வந்து த 2 அக்டோபர். ஸோ 2 அக்டோபர் வந்து 150th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ அன்றைக்கு தேதியில் அதை கௌரவம் பண்ணுறதுக்காக போஸ்டேஜ் ஸ்டாம்பும் சில்வர் காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் ஸ்வச் பாரத் புரஸ்கர் அவார்ட்ஸை எல்லா வின்னர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி ஹி பெய்ட் த ஹோமேஜ் டு த மகாத்மா காந்தி அட் சபர்மதி ஆசிரமம். ஸோ மகாத்மா காந்தியோட அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஸ்வச் பாரத் திவாஸ் கொண்டாடப்பட்டது. எங்கே அப்படின்னா மகாத்மா காந்தியோட பிறந்த ஊரான அதே குஜராத் அகமதாபாத்தில். ஸோ WTO is hosting the first ever cotton day in which city? ஸோ ஃபஸ்ட் எவர் வேர்ல்டு காட்டன் டே அப்படின்றத எந்த சிட்டியில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜெனீவா. ஸோ வேர்ல்டு காட்டன் டேவை ஸ்டார்ட் பண்ணது WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். எங்கே அப்படின்னா ஜெனீவாவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2018 வேர்ல்டு ரேபிஸ் டே. ஸோ இந்த வேர்ல்டு ரேபிஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 28th செப்டம்பர் தான் வேர்ல்டு ரேபிஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது ஆனுவலாக நம்மளோட அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ ரேபிஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் இதில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த நாள் என்ன அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு வேக்சின் க்ரியேட் பண்ண ரேபிஸோட வேக்சின் இன்வென்ட் பண்ண சயின்டிஸ்ட் லூயிஸ் பாஸ்டர். அவரோட டெத் டேவை வந்து நமக்கு நினைவுறதுக்காக 28th செப்டம்பர் வேர்ல்டு ரேபிஸ் டே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ரேபிஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிஸ் வேக்சினேட் டு எலிமினேட். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் வேக்சினேட் டு எலிமினேட் த ரேபிஸ். ஸோ வந்த பிறகு நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஆனால் வரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் எவர் ஃப்ளோட்டிங் பாஸ்கெட் பால் கோர்ட் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பை. ஸோ மும்பை இப்போ
எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக மாறிட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஃபஸ்ட் எவர் ஃப்ளோட்டிங் பேஸ்கெட் பால் கோர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், ஆடியோ ஒடிகோஸ் அப்படின்ற ஆப்பை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆடியோ ஒடிகோஸ் அப்படின்னா என்னென்னா ஆடியோ கைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வெளியூர்லேருந்து உள்ளூர் வரவங்களுக்கோ ஆர் வெளிநாடுகள்லேருந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரவங்களுக்கு அந்த இடத்தோட சிறப்புகளை பற்றியான கைடு சொல்கிறது தான் இந்த ஆடியோ ஒடிகோஸ் கைட். இந்த கைடை நம்மளோட மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நம்ம போகிற இடத்துலலாம் இந்த ஆடியோ கேட்டோம் அப்படின்னா இது டூரிஸ்ட்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெரிஃபை பண்ண கண்டென்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புராணங்கள்லேருந்து எடுத்து வெரிஃபை பண்ண கண்டென்ட்டை தான் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போத் விஷுவல் அண்ட் வாய்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் போகிறோம் அப்படின்னா அங்கே அர்ஜுன தபசு அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட சிறப்புகள் என்ன, அதை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையுமே விஷுவல் அண்ட் ஆடியோ இதை வச்சு அவங்க வீடியோ வந்து ஆடியோ கைடில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம பார்த்துட்டு தென் அர்ஜுன தபசு அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி அ குட் மெமரபிள் திங் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ நிறைய டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் இது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் இன்சைட்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ஸோ இந்தியன் கல்ச்சரை பற்றி ஹிஸ்டாரிக்கல் இன்சைட்ஸை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஆடியோ ஒடிகோஸ் ஆப் வந்து மேப் அதுக்குள்ளவே இருக்குது. இந்த மேப் மூலமா நேவிகேஷனும் வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோ ஒடிகோஸ் அப்படின்னா டூரிஸ்ட்டை கைட் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் உருவாக்கின ஒரு ஆப். நெக்ஸ்ட் ஒன், எந்த அஸ்ஸாம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் கேம்ப். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்ற கேம்ப் அஸ்ஸாம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்திருக்கு. எந்த அஸ்ஸாம் ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்த்தோன்னா பகைகயான் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எ சாரோ பியாண்ட் த ட்ரீம்ஸ் அப்படின்ற புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட்டர் ஹேண்ட்கே. ஸோ பீட்டர் ஹேண்ட்கே தான் எ சாரோ பியாண்ட் த ட்ரீம்ஸ் அப்படின்ற புக்ஸை வந்து எழுதியிருக்காரு. அவரோட அந்த அனுபவத்துலேருந்து உருவாக்கப்பட்ட புக் பெஸ்ட் செல்லர் ஆஃப் த இயர் அப்படின்ற புக். ஸோ விச் ஸ்டேட் கேபினெட் ஹஸ் அப்ரூவ்ட் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ எந்த ஸ்டேட் கேபினெட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி உருவாக்குனாங்க அப்படின்னா டெல்லி. ஸோ டெல்லி கேபினெட்டில் இருந்து தான் வந்து இந்தியாவோட முதல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸை ஒலிம்பிக்ஸில் நம்மளோட மெடல்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து. ஸோ இப்போ பாலிட்டி கொஷின்ஸ்குள்ளே போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான இந்த பார்ட் 1 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நாகாலாந்து அப்படின்ற தனி ஸ்டேட்டை 1963 உருவாக்குனாங்க. ஸோ 13 நவம்பர் 1963 அதோட இன்டரிம் பாடி, அதாவது இன்டரிம் பாடி அப்படின்னா ஒரு இடைக்காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடி, ஒரு சேம்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேம்பரை வந்து 13 நவம்பர் டிசால்வ் பண்ணிவிட்டு கலைச்சிட்டு 1 டிசம்பர் 1963 புது ஸ்டேட்டை உருவாக்குனாங்க வித் கொஹிமா ஆஸ் இட்ஸ் கேபிட்டல். ஸோ 1963 உருவாக்கின ஸ்டேட்டுக்கு 1964 எலெக்ஷன் வச்சு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வந்து உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேதார் கமிட்டி வந்து 1953 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. எஸ்கேதார் கமிட்டியில் மொத்தம் 3 மெம்பர் கமிட்டி அப்படின்றாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எஸ்கேதார் கமிட்டி எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸை எந்த வகையில் பிரிக்கலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான் எஸ்கேதார் கமிட்டி. ஸோ இந்த எஸ்கேதார் கமிட்டியை வந்து 1948 செட்டப் பண்ணாங்க, நாட் இன் 1953. அதே மாதிரி எஸ்கேதார் கமிட்டி இஸ் அ 3 மெம்பர் கமிட்டி அப்படின்னு இருக்காங்க. எஸ்கேதார் அலாங் வித் 2 ஜஸ்டிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆனாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி. இந்த கமிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டியில் இல்லாத மெம்பர் யாருன்னா சித்தாராமையா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1953 கான்ஸ்டியூட் பண்ணாங்க, எஸ்கேதாரை 1948. ஸோ இந்த கமிட்டி வந்து 2 வருஷம் கழித்து தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஃபசல் அலி, KM பனிக்கர், HN குன்ஸ்ரு. ஸோ இவங்களை தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 உருவாச்சு.
நெக்ஸ்ட் ஒன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட் எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இட் கிரியேட்டட் ஆன் 1971 1971 வருஷம் ஜனவரி 25ஆம் நாள் ஹிமாச்சல் பிரதேஷ் உருவாச்சு. ஸோ எந்தெந்த வருஷத்தில் உருவாச்சு, எந்தெந்த தேதிகளில் உருவாச்சு அப்படின்ற கொஷினை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு I have to revise again and again. So 25 January 1971 ஹிமாச்சல் பிரதேஷ் 18th ஸ்டேட் ஆஃப் இந்தியாவை உருவாச்சு. ஸோ இப்போ ரைட் நவ் இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவில் இப்போ ரைட் நவ். ஸோ திஸ் திங் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட் உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 14th மகாராஷ்டிரா, 22 வந்து 22nd மணிப்பூர், 36 சிக்கிம், 12th கோவா. ஸோ இதில் ராங்லி மேட்ச் ஆன திங் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 14th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மகாராஷ்டிரா உருவாகலை. மகாராஷ்டிரா எப்போ உருவாச்சு அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் உருவாச்சு. ஸோ அந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டை ஸ்டேட்ஸ் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் எதன் மூலிமா உருவாச்சு அப்படின்னா பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபசல் அலி கமிஷன் ஆர் ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் கமிஷன். நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஒரு ஸ்டேட் எப்படியெல்லாம் உருவாகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. by central cabinet ஓட approval or simple majority of parliament or 2/3 majority in parliament or 2/3 majority in parliament along with the approval of states அப்படின்னு கேட்குறாங்க. the answer is simple majority of parliament. ஸோ ஒரு ஸ்டேட் உருவாகணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும். அது என்ன சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தென் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ப்ரெசன்ட் அண்ட் நோட்டிங், அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 50+1 ஓட் பண்ணாங்கனாலே வந்து புது ஸ்டேட்டை உருவாக்கிடலாம். ஸோ இதுதான் நியூ ஸ்டேட் கேன் பி கிரியேட்டட் by simple majority in the parliament. ஸோ அரேஞ்ச் ஸ்டேட்ஸ் இன் chronological order அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாகாலாந்து 1963, ஹரியானா 1966, மேகாலயா 1970 அண்ட் சிக்கிம் 1975. ஸோ இதுதான் அந்த chronological order ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தந்த வருஷங்களில் தான் உருவாச்சு. நாகாலாந்து, ஹரியானா, மேகாலயா அண்ட் சிக்கிம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1992 தான் வந்தது அப்படின்றாங்க. இன்னொன்று, டெல்லியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1963 வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. டெல்லியில் 1963 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துருச்சு, ஆனால் புதுச்சேரியில் 1963 வந்துருச்சு, நாட் இன் 1992. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். which state has the largest number of Lok Sabha and Rajya Sabha members அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்டில் அதிகப்படியான லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஏன்னா அங்கே தான் அதிகப்படியான மக்கள் வாழ்கிறாங்க, கிட்டத்தட்ட 26 கோடி பேர். இந்தியாவோட ஜனத்தொகை 135 கோடி அப்படின்னா அதில் 26லேருந்து 30 கோடி பேர் உத்தரப்பிரதேஷில் மட்டுமே வாழ்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்காங்க. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷில் தான் அதிகப்படியான லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 80 லோக்சபா மெம்பர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 39 எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே 80 லோக்சபா மெம்பர்ஸ், 80 எம்பிஸ் இன் லோக்சபா அண்ட் 31 எம்பிஸ் இன் ராஜ்யசபா. இன் தமிழ்நாட்டில் 18 எம்பிஸ் தான் இன் ராஜ்யசபா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் given below is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில் 25 ஹைகோர்ட் இருக்குது. இன்னொன்று ஹரியானாவும் சண்டிகருக்கும் காமன் ஹைகோர்ட் இருக்குது, டெல்லிக்கு அதோட ஓன் ஹைகோர்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 3 ஆன்சருமே கரெக்ட். ஸோ இந்தியாவில் மொத்தம் 25 ஹைகோர்ட் தான் இருக்குது. ஹரியானாக்கும் சண்டிகருக்கும் ஒரே ஹைகோர்ட் தான், அந்த ஹைகோர்ட்டில் தான் ரெண்டு ஸ்டேட்டோட கேசஸும் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இன்னொன்று டெல்லிக்கு தன்னோட ஓன் ஹைகோர்ட் இருக்குது, ஆனால் பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கு கிடையாது. ஏன்னா புதுச்சேரியோட ஹைகோர்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வந்து கேசஸ் டீல் பண்ணுவாங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 31 அக்டோபர் 1966. ஸோ காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டை எந்தெந்த ஸ்டேட்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்றது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி 4 ஸ்டேட்டையுமே வந்து சேர்ந்த பிரச்சனை தான் காவேரி வாட்டர் டிஸ்பியூட். ஸோ இந்த காவேரி வாட்டர் கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாடுக்கு, புதுச்சேரிக்கு, கீழே கேரளாவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் சப்ளை ஆகாதனால 4 ஸ்டேட்டுமே வந்து இந்த கேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். ஸோ ரொம்ப முக்கியமாக இப்போ காஷ்மீர் வந்து 370 ரிவோக் பண்ணனால இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்றத யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை சைன் பண்ணவங்க ராஜா ஹரிசிங் அண்ட் ஜவஹர்லால் நேரு. ஸோ ராஜா ஹரிசிங் அப்படின்றவர் தான் காஷ்மீரோட அந்த காலத்து ராஜாவாக இருந்தார். 1947 பஸ்தூன் அப்படின்ற ஒரு மலைவாழ் மக்கள் பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீரை ஊடுருவினாங்க. அந்த சமயத்தில் ஹரிசிங்கோட ஃபோர்ஸஸ் எல்லாருமே அந்த பஸ்தூன் ட்ரைப் கிட்ட தோற்று போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் ஹரிசிங் இந்தியாவோட ஹெல்ப்பை நாடினார். ஸோ அந்த நேரத்தில் நேரு வந்து இந்தியா படையை காஷ்மீருக்குள்ளே அனுப்பி அங்கே இருந்த பஸ்தூன் ட்ரைப்ஸை தோக்கடித்து இந்தியாவோட எல்லைகளை மீட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் கண்டிஷனோடு இந்த சண்டை நடந்தது. அந்த கண்டிஷனால் உருவாக்கப்பட்டது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். Next one, Hindi is a national language of India and also it's one of the official language. இன்னொன்று ரீசன் என்ன அப்படின்னா as per the prescribed 8th schedule of the constitution, Hindi is the official language அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி இஸ் நாட் த நேஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, இட்ஸ் ஒன்லி த அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஸோ ஏ இஸ் ராங், ஆர் இஸ் ரைட் பிகாஸ் ஆஸ் பர் த ப்ரிஸ்கிரைப் 8th schedule ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதோடு சேர்த்து மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்குது. எஸ், மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். எஸ், நேம் த ஷெட்யூல் 4 இன் ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஷெட்யூல் 4 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போன தடவை பார்த்துருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 1 to 22 வரையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, ஷெட்யூல் 1 to 12 வரையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. இதில் 8 ஷெட்யூல் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் வந்தபோது வந்தது. மீதி 9, 10, 11, 12 இந்த 4மே வந்து அமெண்ட்மெண்ட் மூலிமா வந்தது. ஸோ அதெல்லாம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா வந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நோட்ஸ் எழுதி வச்சு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வருது. ஸோ ஷெட்யூல் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவில் எத்தனை சீட்ஸை வந்து அலோகேட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணது இந்த ஷெட்யூல் 4ல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் தார் கமிஷன். தார் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ்கே தார் கமிஷன் 1948 அமைக்கப்பட்டது. ஃபசல் அலி கமிஷன் 1953 அமைக்கப்பட்டு 1955 அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஸோ விச் ஆஃப் அ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்றாங்க. ஆந்திர பிரதேஷ் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் டு பி ஃபார்ம்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிக் அண்ட் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அண்ட் சி, ஏ அண்ட் பி ரெண்டுமே தப்பு அப்படின்றாங்க. டி, நன் ஆஃப் தீஸ் ஆர் ராங், எதுவுமே இந்த 2 ஆப்ஷனுமே தப்பு இல்லை அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டி, இந்த 2 ஆப்ஷனுமே தப்பு இல்லை. பிகாஸ் ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் பேசிஸில், அதாவது மொழியின் அடிப்படையில் பிரித்த மாநிலம். தமிழ்நாட்டில் இருந்த மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து முதல்ல ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பிரிஞ்ச மாநிலம், மொழியின் தெலுங்கு அடிப்படையில் பிரிஞ்ச மாநிலம் ஆந்திர பிரதேஷ். தென் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு பிரித்து கொடுத்தாங்க. தமிழ் ஸ்பீக்கிங் ரிசைட் வித்தின் த தமிழ்நாடு. நெக்ஸ்ட், இன் விச் பார்ட் ஆஃப் த எலெக்ஷன் இஸ் கிவன் இன் ஆர் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் எலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. த ஆன்சர் இஸ் ஏ, பார்ட் 15 தான் இந்தியன் எலெக்ஷன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன் விச் இயர் கோவா பிகம்ஸ் அ ஸ்டேட். கோவா ஸ்டேட்டாக மாநிலமாக உருவானது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1987 இந்த வருஷத்தில் தான் கோவா மாநிலமாக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ விச் அமெண்ட்மெண்ட் டீல்ஸ் வித் நகர் பலிகா. ஸோ நகர் அப்படின்னா நகரம் அப்படின்னா வந்து அர்பன் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது நகர் பலிகா அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் பற்றி. ஸோ முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசிட்ட அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. 74th Amendment Act. ஸோ 74th Amendment Act of 1992 talks about the municipalities or நகர் பஞ்சாயத். Who is the Prime Minister of India after being the Chief Minister of India? Chief Minister இருந்து அப்புறம் Prime Minister ஆனவங்க யார் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி அவங்கள மென்ஷன் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் இந்த மாதிரி இருந்தவங்க யாருன்னா PV நரசிம்மராவ். ஸோ 1968 வருஷத்தில் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டராக இருந்து தென் 1991 1996 வரையும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் PV நரசிம்மராவ்.
நெக்ஸ்ட் ஒன், which princely state was inaugurated by the means of referendum? அதாவது வாக்கெடுப்பின் மூலம் இந்தியாவோட இணைக்கப்பட்ட சுதேசி மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது யார் அப்படின்னா ஜுனகத். ஸோ குஜராத்தில் இருக்க இந்த ஜுனகத் ஏரியா தான் ரெஃபரண்டம் மூலிமா இந்தியாவில் இணைக்கப்பட்ட அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட். ரெஃபரண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஃபரண்டம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் யூனிவர்சல் ஓட். ஸோ அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்களோ ஆர் ஓவராலாக இருக்கிற எல்லா மக்களுமே ஓட்டு போட்டு எதை முடிவாக சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இறுதி முடிவாக எடுப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு ஜுனகத் மக்கள் முடிவு பண்ணதுனால ஜுனகத் இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு. பெரும்பான்மை மக்கள் இந்தியாவை விரும்பினதுனால இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ரெஃபரண்டம் இஸ் அ டைரக்ட் அண்ட் யூனிவர்சல் ஓட் which an entire electorate is invited to vote on the particular proposal அப்படின்னு. ஸோ இது நேஷனல் ஆர் லோக்கல் ஃபார்ம். இது இன்றைக்கும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பிரசிடென்ட் ரூல் இன் தமிழ்நாடு இதுவரையும் 5 தடவை பிரசிடென்ட் ரூல் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி, நம்மளோட மக்களாட்சி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வைப்பாங்க. ஸோ அதுதான் பிரசிடென்ட் ரூல். இதுவரையும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 5 தடவை நடந்திருக்கு. அது இந்த வருஷங்களில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ இப்போ பிரசிடென்ட் ரூல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல்லாம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூலை வந்து ஸ்டேட்டில் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டில் உருவான கவர்மெண்ட்டை வந்து அந்த தேதியில் இருக்க கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியை கைப்பற்றும். இதுதான் வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்டேட் மிஷினரி, ஸோ கான்ஸ்டியூஷனை வயலேஷன் பண்ணுச்சு ஏதாவது ஸ்டேட் மிஷினரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டியூஷனில் நமக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மக்கிட்டேருந்து பறிச்சுது அப்படின்னா உடனே கவர்மெண்ட் இதில் வந்து தலையிட்டு நம்மளை வந்து நமக்கு நம்மளோட உரிமைகளை மீட்டு தருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட் ரூலோட ஒரு சிறப்பம்சம். ஸோ எந்த பார்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பற்றி பேசுதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்டேட் கொஷின். பார்ட் 6. பார்ட் 5 வந்து பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது. பார்ட் 7 வந்து லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். பார்ட் 8 வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஆல் த ஆல் த ஷெடியூல்ஸ் அண்ட் த லாங்குவேஜஸ். இதை பற்றியெல்லாம் வந்து பார்ட் 8ல் பேசுகிறாங்க. ஸோ பார்ட் 6 டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே பார்த்துட்டோம். த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்டிக் அண்ட் செக்யுலர் இந்த வார்த்தைகள் எப்போ ப்ரீஆம்பிளில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் இந்த 2 வார்த்தையும் இணைக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரீஆம்பிளில் இணைக்கப்பட்டது 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான். ஸோ சோஷியலிஸ்டிக், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி மீது எல்லா வார்த்தையும் கான்ஸ்டியூஷன் உருவான காலத்திலே இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், Constitution of India is rigid-ஆ flexible-ஆ, partly rigid and partly flexible-ஆன்னு கேட்குறாங்க. ஸோ salient features of Indian Constitution படித்தவங்களுக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது partly rigid and partly flexible. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் கொஷின்ஸ் ஆஃப் பாலிட்டி. இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாலிட்டி டிஸ்கஷன் முடிக்கிறோம். தென் மேக்ஸ் டிஸ்கஷனை சார் டேக் ஓவர் பண்ணுவார். அண்ட் மேக் அ பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கொஷின்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி தேதியில் அப்டேட் பண்ணப்பட்ட சிலபஸ் படி வைக்கிறோம். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.